தமிழகத்தில் நூலகங்களின் எண்ணிக்கை 4661 எனவும், ஆனால் மதுபான கடைகளின் எண்ணிக்கை 5329 இருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இன்னைக்கு சாயந்தரம் ஒரு புள்ளி விவரம் பார்த்தங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் 4661 நூலகங்கள், லைப்ரரி. ஆரம்ப சுகாதார நிலையம், பிரைமரி ஹெல்த் சென்டர் 2127. ஆனா டாஸ்மார்க் 5329. தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மார்க் கடைகள் நூலகத்தை விட, ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட 2.5 மடங்கள் அதிகமா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு என்னங்க? இன்னைக்கு தமிழகம் எல்லா பக்கமும் கூட 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள்ள மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கின்றார். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 34 வீடுகளுக்கு ஒரு வீடாக சென்று பார்த்து விட்டு வந்தோம். மக்கள்கிட்ட பேசணும். இது கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட, கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை என்று சொல்ல வேண்டும். இது திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை. கள்ளக்குறிச்சியினுடைய மைய பகுதியில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர்ல, அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து 150 மீட்டர்ல சாதாரணமாக, சர்வசாதாரணமாக டிஎஸ் 50 வந்து கள்ளச்சாராய பாக்கெட்டை விற்கிறாங்க. இவங்க யாருமே தினமும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்க. இவங்க எல்லாம் டாஸ்மார்க் கடையில் கோட்டர் குடிக்கிறவங்க, வாங்கி 125 ரூபாய்க்கு 180 மில்லி கோட்டர் குடிக்கிறவங்க. ஒரு கட்டத்திற்கு மேல் அது கட்டுப்படி ஆகல. அதனால் 25 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயத்தின் பக்கம் வர்றாங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியை போய் யாரு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கணுங்கிற ஆட்கள் கிடையாது. மதுவுக்கு அடிமையாகி கள்ளச்சாராயத்தின் பக்கம், இது விலை கம்மியா இருக்குன்னு வந்தவங்க இன்னைக்கு 55 பேர் இறந்திருக்கிறாங்க. 5 பெண்கள் உட்பட, ஒரு திருநங்கை உட்பட. குறிப்பாக பட்டியலின பழங்குடி இனத்திலிருந்து கிட்டத்தட்ட 53 பேர் இறந்திருக்கிறாங்க. 55ல மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 15க்கும் மேற்பட்டவங்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை. இதெல்லாம் ஒரு வளர்ந்த தமிழகம், திராவிட மாடல் அரசு. நாங்க இந்தியாவிற்கே உதாரணம், இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலமெல்லாம் போய் இன்னைக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.